அமெரிக்காவும் ரஷ்யாவும் மாறி மாறி நாசகார ஆயுத சோதனைகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் மீண்டும் போர் அச்சம் அதிகரித்துள்ளது. அமெரிக்கா மினிட்மேன் 3 என்ற பெயரிலான சக்தி வாய்ந்த ஏவுகணையை மார்ஷல் தீவு பகுதியிலிருந்து சோதித்துள்ளது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் இந்த ஏவுகணை அணுகுண்டை தாங்கிச் சென்று பேரழிவை ஏற்படுத்தும் வல்லமை கொண்டதாகும். மணிக்கு 23,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு பறக்கும் திறன் கொண்டது இந்த ஏவுகணை. அணு ஆயுத சோதனைகளை அமெரிக்கா மீண்டும் தொடங்கும் என ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் இச்சோதனை நடைபெற்றுள்ளது. இதற்கிடையே அணுகுண்டு சோதனைக்கு தயாராக இருக்குமாறு தங்கள் பாதுகாப்புத்துறைக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் ஆணையிட்டுள்ளார். முன்னதாக அணு ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு கடலுக்கு அடியில் சென்று பிற நாடுகளை அழிக்கவல்ல அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை ரஷ்யா அறிமுகப்படுத்தியுள்ளது. கபரோஸ்கி என்ற இந்த நீர்மூழ்கி கப்பல் ரஷ்யாவின் எதிரி நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம்தான் பொசைடன் என்ற நீருக்கடியில் அதிவேகமாக சென்று எதிரிகளை அணுகுண்டுகளால் தாக்கி அழிக்கக்கூடிய ட்ரோன்களை ரஷ்யா வெற்றிகரமாக சோதித்திருந்தது. இது எதிரிகளின் பார்வையில் சிக்காத வகையில் மிகவும் ஆழமான நீரில் பயணிக்கக்கூடியதாகும். இரு பெரும் வல்லரசுகளும் அணு ஆயுத போட்டியில் ஈடுபட்டுள்ளது உலகிற்கு புதிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது.